ஏ என்பவர் ஒரு வேலையை தனியே 8 நாட்கள் செய்து முடிப்பார். பி என்பவர் அதே வேலையை தனியே 10 நாட்கள் செய்து முடிப்பார். சி என்பவர் அதே வேலையை தனியே 20 நாட்கள் செய்து முடிப்பார் எனில் ஏ மற்றும் பி மற்றும் சி மூவரும் இணைந்து எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்னு கேட்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஏ பார்த்தோம்னா 8 நாள், நெக்ஸ்ட் பி 10 நாள், நெக்ஸ்ட் சி தனியாக செஞ்சா 20 நாள். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3 வேல்யூக்கும் காமனாக எல்சிஎம் எடுத்தோமா 40. 8 எத்தனை டைம் இருக்குன்னா 40 வரும்? 5 டைம். 10 எத்தனை டைம் இருக்குன்னா 40 வரும்? 4 டைம். 20 எத்தனை டைம் இருக்குன்னா 40 வரும்? 2 டைம். நெக்ஸ்ட் இந்த 3 வேல்யூ ஆட் பண்ணா 5 + 4 9, 9 + 2 11. ஸோ மொத்த வேலை 40 வேலை. 40 வகுத்தல் இந்த 11. அப்படியே கேன்சல் பண்ணா 3 13, 3 11 33, மீதி 7 வகுத்தல் 11. அப்போ மூவரும் இணைந்து 3 7/11 நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பார்கள். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 4 நாட்களில் செய்து முடிப்பார். பி என்பவர் அதே வேலையை தனியே 8 நாட்களில் செய்து முடிப்பார். சி என்பவர் தனியே அதே வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் ஏ மற்றும் பி மற்றும் சி மூவரும் இணைந்து எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்னு கேட்கறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.